ஓய் வீட்ல ஆள் இருக்கீங்களா இல்லையா? வாங்க சித்தி. ஏண்டி அவங்க அம்மா எங்கடி போயிட்டாங்க? அவங்க உள்ள சாமி ரூம்ல விளக்கு ஏத்தினுக்காங்க சித்தி. பக்தி பழமாய் போச்சா? இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நூக்கல் கெட்டது போய் உங்க அம்மாட்ட கொடுத்து நடிக்கால சாம்பார் அதிகமா வைக்க சொல்லி எனக்கு சேர்த்து. சாம்பார் இன்னைக்கு? ஆமா, இந்த காயெல்லாம் விற்கலான்னு எடுத்துன்னு போனா எனக்கு வேணும் எடுத்து வெடி ஒரு கூறு அப்படி சொல்லிச்சு. அதுக்கு தான் எடுத்து வச்சேன். இல்லைன்னா ஆளுங்க வாங்கி போயிட்டு இருப்பாங்க. இது கடிச்சிருக்காது. உங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்காது. நல்லா எடுத்து வச்சுறான்னு எடுத்து வச்சிட்டேன். சில்லாத்தா சில்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அரைவியாடி நின்னாத்தா கண்ணாத்தா உன காணாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து காட்டாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா. என்ன கட்சி சாமி வந்துச்சானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தொட்டி வச்சுக்கோங்க கண்டிப்பா. வச்சு விடுங்கம்மா. ஓம் சக்தி. போதும் போதும் போதும். நீக்கிட்ட வா. நீங்க போங்க கீழே குனிமாடே. ஓம் சக்தி ஓம் சக்தி. எல்லாரும் எந்த குறையும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா வச்சிருமா. என்னக்கா இன்னைக்கு பூஜெல்லாம் அமக்கலமா இருக்கு? இன்னைக்கு முதல் நாள் வியாபாரத்துக்கு வந்தால நான் எவ்வளவு சூப்பரா வியாபாரம் ஆச்சுடி. அதுக்கு தான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஓஹோ, கடவுளுக்கு ஐஸ் வைக்கிறியா? ஆமா, ஐஸ் வச்சுதான் தினமும் அதே மாதிரி வியாபாரம் நடக்கும். நம்ம நல்ல தரமான பொருளை வாங்கி வந்து வித்தன்னு வச்சுக்கேன், எல்லாரும் நல்லா வாங்குவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியா மருந்து இல்லாத காய்கறியா பார்த்து வாங்கி வரணும். ஏண்டி அங்கே மார்க்கெட்ல எங்கிட்ட மருந்து இல்லாத காய்கறி விற்குது? அதான் நானும் யோசிச்சுருக்கேன். எங்க விவசாயம் செய்யறாங்க பத்தியா, அவங்க கிட்டே போய் நேரடியாக போய் வாங்கிடலாமான்னு. நம்ம அண்ணன் கிட்ட வாங்கக்கூடாது, அது ஒரு பிரச்சனையா ஆயிடும். காசுல நம்ம வேற விவசாயம் கிட்ட போய் வாங்கலாம். ஏன்னா நம்ம ஊரை சுற்றி நல்ல விவசாயமும் காடும் கனியும் மண்டலம் இருக்குது. போய் கேட்டால் தருவாங்க. ஆமாம் தருவாங்க தான். அது போய் நம்ம வண்டி வச்சு தான் எடுத்துன்னு வரணும். பஸ்லாம் போய் எடுத்துன முடியாது. என் வீட்டுக்காரோட வண்டி ஒன்று எடுத்துக்கலாமா? உனக்கு முதல்ல ஓட்ட தெரியுமா? அது டவுட்டு தான். தள்ளினே போய் தள்ளினே எடுத்துன்னு வந்துடலாம். இது வண்டியை தள்ளினே போய் தள்ளினே வரப்போறியா? மூட்டை வச்சுக்கலாம். ஆமாம், வண்டினா 2 மூட்டை 3 மூட்டை கூட எடுக்கலாம். சைக்கிளில் வந்து 1 மூட்டை தான் வைக்க முடியும். அதுதான் என் வீட்டுக்காரோட வண்டி வாங்கிக்கிறேன் நானே. போயிட்டு தள்ளினே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிக்கிறேன். தள்ளினே வந்து நான் திருப்பி லூசு மாதிரி பேசாதடி. வேற என்னக்க பண்றது? வண்டி ஓட்ட தெரியாதா? இல்லைன்னா ஆட்டோ எடுத்துன்னு போய் தான் வாங்கிடணும். வேற இல்லாமல் ஆட்டோக்கே சரியா போயிடும். வேற என்ன பண்றது சொல்லு சித்தி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வண்டி ஓட்ட கத்துக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? சைக்கிள்லாம் சூப்பரா ஓட்டுடி. கொண்டே அப்படி கையெடு எரிஞ்சிட போகுது. ஏமா நல்ல வேலை நீ வந்து தட்டில் பார்த்துக்க. அதுக்கு நான் பண்ண முடியும். நீ சொல்லு, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா இப்போ வண்டி ஓட்ட கத்துக்கலாமா? ஈஸியா கத்துக்க. நான் என்ன சொல்லி தரேன். நல்லதா போச்சு. தினமும் 1 hour கிளாஸ் கிரவுண்ட்ல போய் கத்துக்கலாம். ஐயோ தினமுமா? என் வீட்டுக்கார வண்டி எடுத்துன்னு போயிடுவான வேலைக்கு. அவன் எப்படி நான் வண்டி வாங்கத்தேன்? ஏண்டியா பெரிய பொண்ணு தான் வண்டி வச்சுக்கலாடி. ஆமால, அவ கூட வச்சுக்கல வண்டி. அவகிட்ட வாங்கி ஓட்ட கத்துக்க வண்டி தான். ஓட்ட கத்துனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கார வண்டியை ஆட்டை போட்டுடணும். நீ உன் வீட்டுக்கார வேலைக்கு போட்டு வச்சுக்கார வண்டி அதை ஆட்டை போட்டு அவர் எப்படி வேலைக்கு போற? அந்த வண்டி இருக்கிறதுனால தான் வேற ஊர்ல ஆர்டர் பிடிச்சி பெயிண்ட் அடிக்க வேலையை பண்றாரு. அந்த வண்டி வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு அவரு? அப்ப என்னக்கா பண்றது? வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு வச்சுக்கேன். செகண்ட்ஸ்ல ஒரு 2000 3000 என்ன வண்டி கஷ்டம் வாங்கிக்கோ. 2000 3000 ஆமா வாங்கும் போது அந்த மாதிரி தான் வாங்கணும். நல்லா ஓட்ட கத்துனதுக்கு அப்புறம் தான் புது வண்டியில வாங்கணும். நீ சொல்லு. அந்த வண்டியை வாங்கி நல்லா ஓட்ட கத்துக்கினதுக்கு அப்புறமா அப்புறம் வந்து மூட்டை எடுத்துன்னு போக வச்சுக்கோ. அதுக்கப்புறமா நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறமா புது வண்டி வாங்கிக்கோ. நீ சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன? சரி, முதல்ல பெரிய பொண்ணோட வண்டி எடுத்துன்னு சொல்லி அதுல கூட்ட கத்துக்க வேண்டியதான். என்ன பெரிய பொண்ணு என் பேர் அடிப்படுது? வாடி உன்னை வந்து நானே பார்க்கணும்னு இருந்தேன். நீ வந்துட்ட. ஆள் இல்லைன்னு உடனே ஆளை பத்தி காசிப் பேசி நிக்கீங்களா? காசிப்னா புரளி பேசுறது. பாத்துக்கா, நம்ம பெரிய பொடியில தெரிஞ்ச உடனே புரளி பேசுறமா? உன்னை பத்தி நான் ஏடி பொருளை பேச போறேன்? பேசுங்க. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. ஆள் இருந்தா ஒரு பேச்சு, ஆள் இல்லைன்னா ஒரு பேச்சு. எல்லாம் நடக்குது. நாங்க அந்த மாதிரி எப்படி பேசிருக்கோம்? அவங்களன்னு குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆமா, நான் இல்லைன்னா கூட என்ன பத்தி பேசுங்க எல்லாம். நான் முதல்ல உன்னதான் சொன்னேன். ஆள் என்ன காசிப் பேசுறதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நீ தான் இருக்கிற. எது லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேர் ஏன் பேரா? நான் எப்ப ஆள் இல்லாத மாதிரி பேசினேன்? நீ அதை தானே தொழிலா வச்சுன்னு இருக்க. எம்மா இவ்வளவு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற கெத்து உள்ள வச்சுட்டு இப்போ இங்க என்ன நடக்குமோ எது நடக்குமோ. நான் எப்ப யார்கிட்ட பேசுறேன் நீ பார்த்தாத? ராணி நீயும் நான் இல்ல நினைச்சுன்னு எவ்வளவு பேச்சு பேசுனீங்க? நான் ஒன்னும் பேச. ராணி பேச்சு நான் கேட்டு நின்றேன், அவ்வளவுதான். நான் பேசுனேன். பெரிய பொண்ணு அப்படி, பெரிய பொண்ணு இப்படி அப்படி இப்படி நீ பேசல. அவங்க மாமியார் ஏமாத்தி நல்லா சுத்தின்னு வர. வீட்டில் அவங்க வந்து அவங்க மாமியார் தான் வேலையும் செய்யுது. அவங்க வீட்டுக்காரர் வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து எல்லாமே வாங்கி தராரு. அவ ஏந்துனா எந்திக்கிறாரு, நீங்க நில்லுனா நிக்கிறாரு, ஓடுனா ஓடுறாரு, பாடுனா பாடுறாரு. இதெல்லாம் நீ பேசின இல்ல? நீ முழுசா என்ன பேசுனாங்கன்னு கேட்காம அரைகுறையா கேட்டுட்டு வந்து ஆடி நிற்காத. நான் முழுசா தான் கேட்டேன். அரைகுறையா யார் கேட்டாங்க? ஜெம்மா நான் உள்ள ஓடிடுறேன். எப்படியே சண்டை போடுங்க. ஜெம்மா நீ உள்ளவா? ஜெம்மா பயங்கரமா சண்டை போடுறாங்கம்மா. அவங்க அப்படிதான். நீ போவாத அவங்க கிட்ட. ஏக்கா நீங்க தான் இருக்கிறியா? நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். உனக்கு வேற வேலை வெட்டினா இருக்குது. இரு இவ்வளவு கவனிச்சுட்டு வரேன். ஆள் இல்ல சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசினே இருக்கியா ராணி கிட்ட? இங்க பாரு, ராணி வேணா கூட்டு வச்சு நீ கேட்டு பாரு. நான் பேசினா அவ பேசினா தெரிஞ்சு போயிடும். நான் தான் பார்த்தேன். நான் தான் நீ பேசுனத கேட்டேன்னு சொல்றேன். அப்புறம் போய் சொல்லி இருக்கேன் நான் பேசலன்னு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இனிமே ஆள் இல்லாத போது எதுனா நீ பேசுற வேலை வச்சுக்கணும்னு வச்சுக்க. அவ்வளவுதான். எது வந்தாலும் ஆள் இருக்கும் போது நேருக்கு நேரா பேசு. எதுக்கு ராணி பையா முன்னாடி நின்று பேசுறதுக்கு? நான் இதுக்கு போய் இன்னும் பேசினா எது வந்தாலும் மூஞ்சிக்கு நேராவே பேசுவேன். அப்படிதான்க்கா ஒரு நாள். ஐயோ என்கிட்ட வந்துருக்கலங்களே. ஏக்கா சொல்றது கேளுக்கா. இது வந்து என்ன பண்ணேன்னா ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தா. அந்த நெக்லஸை நான் பாத்திர போல சொல்லிட்டு மறைச்சு எடுத்துன்னு போயிருக்கா.
இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நான் பார்த்தாதான் என்ன அவளுக்கு? இங்க பாரு, நீ சும்மா இங்க பேச்ச மாத்திரம் வெள்ள வச்சுக்காத. ஏய், நீ பண்ணியா இல்லையா அந்த மாதிரி? நெக்லஸை என் கண்ணில் படக்கூடாது சொல்லிட்டு மறைச்சு மறைச்சு எடுத்துன்னு போனியா இல்லையா? சொல்லு. அது வந்து என்ன வந்து போயே? உண்மையை சொல்லு. அது நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கின நெக்லஸ். உங்ககிட்ட எது காட்டினா? உன்கிட்ட காட்டினா அப்படியே அலைவ. ஐயோ பாத்தியா, இவன் மட்டும் நகலாம் வாங்குற, நம்மளாம் வாங்கலையே அப்படி சொல்லிட்டு. கேளுங்க, ஏன் எங்க கிட்ட எல்லாம் காசு இல்லையா? ஏன் நாங்களாம் நகை நட்டு வாங்க மாட்டோமா? ஏன் நகை நட்டு நாங்கள் பார்த்தது கிடையாதா? அதிசயமா நீ தான் பணம் சேர்த்து வச்சு நகை நட்டு வாங்குறியா? நாங்கள் ரோட்ல பிளாட்ஃபார்ம் இருக்கலாம். ஏண்டி, நான் நல்ல மனசு வச்சு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஒரு 5 சவரத்தில் நெக்லஸ் வாங்கியிருக்கேன், ஒரு 3 சவரத்தில் நெக்லஸ் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு காட்டினா அப்படியே வயிறேறி மாட்டேன். சொல்லு, நல்ல மனசில் பரவாயில்லடி, நல்லா இருக்குடி அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் இதே மாதிரி நிறைய நகை வாங்குடி, அடுத்த வருஷத்துக்கு இதோட 10 சவரம் நகை வாங்குடி அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படியே வயிற்றுல வாயில அடிச்சிக்க மாட்டேன். ஐயோ இவ மட்டும் நகை வாங்குறாளே அடிச்சிக்க மாட்டேன். நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். உன் கதை எனக்கு தெரியவே தெரியாது பாரு. கோமதி அக்கா ஒரு வாட்டி 1/2 சவரத்தில் கம்மல் வாங்கி வந்துச்சே, அப்போ நீ எப்படி அடிச்சுன? நானா பார்க்காம இருந்தேன். எனக்கு தெரியாம எப்படி வாங்கிச்சது? ஐயோ, நம்மளை போட்டு கொடுத்துட்டாலே கடைசியில். பார்த்துக்கோ, கூட போன தங்கச்சி கூட நகை வாங்கினத காட்டாமல் வாங்கி எதுவுமே மறைச்சி வச்சுருக்குது. உனக்குலாம் நான் எப்படி காட்ட முடியும்? நீலாம் யாரு? எனக்கு கூட போன அக்காவா தங்கச்சியா இல்லை ஒட்டா ஒருவா சொந்தமா பந்தமா? ஓஹோ, அப்ப நான் யாரோ? ஆமாம், நீ ரோட்டில் போகிற யாரோ தான். உன் காலண்டில் குறிச்சு வச்சுக்கோ, இந்த கீதா ஒரு நாள் கோடீஸ்வரியா மாறுவா. எங்கள் காலண்டர்லாம் இடமே கிடையாது எழுதி வைக்கிறதுக்கு. நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். உங்க அதெல்லாம் எடுத்து எழுத முடியாது அதில். சொல்றத கேளுடி. டைம் இல்லை. அது இருக்கட்டும். ஏக்கா, எனக்கு தெரியாம எப்படி கம்மல் வாங்கின? என்கிட்ட காட்டவே இல்லை. ஏண்டி, நீ அப்போ நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்த, அதான் என்னால காட்ட முடியல. ஆனா நீ சரியான ஆளுக்க, கொஞ்சம் நெஞ்ச சாதாரண ஆள் கிடையாது. கேடினா கேடி, அப்படியேப்பட்ட கேடி. ஏன் நீ வீட்டில் இருந்து வந்து காமிச்சிருக்க மாட்டேனா? வாணிக்கு தான் வாங்கின கம்மல் ஒரு அவசரத்தில். காட்டில் மாதிரி ஊருக்கு போய் 2 நாள் கழிச்சு தான் வந்தேன். முதல்ல எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க பஞ்சாயத்து ஆரம்பிப்பீங்க. போடி, எனக்கு இதுதான் முக்கியம். இங்க பாருக்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இதுனாடி இது ரொம்ப போச்சே. இப்போ இதுக்கு 2 சண்டை போட ஆரம்பிச்சுதுங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கீதா தான். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியல. இல்லை நல்ல ஜென்மமாக இருந்தால் உனக்கு அதெல்லாம் புரியும். எங்க வேலைக்கு பார்த்துருக்கா? எனக்கு பதில் சொல்லு. இது சொல்றேன், உட்கார வரேன். கேட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏக்கா, என்னாச்சு? நான் பாட்டு கேட்டு இருக்க, அது பாட்டு வர சொல்லிட்டு போயினே இருக்குது. வர சங்கீத ஸ்வரங்கள் எழி கணக்க இன்னும் இருக்க என்னவோ மயக்கம். பாட்டு பாடி இருக்கியா உள்ள இருந்து? வா எவ்வளோ நாளும் எனக்கு பதில் சொல்லுதெல்லாம் வா. ஏண்டி மூஞ்சி ஏண்டி உருட்டு வச்சிருக்க? பார்க்கவே சகிக்க முடியல. என் மூஞ்சி நான் எப்படி வேணா வச்சிருப்பேன், உனக்கு வந்தது பார்க்குற எங்களுக்கு தானே கஷ்டமா இருந்தது. சிச்ச மாதிரி வையே. ஒருத்தி இதாங்க எல்லாரும் பிடிங்க. சுட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ யார் உங்ககிட்ட பணியாரெல்லாம் கேட்டாங்க? ஆமா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பணியாரம் இப்போ யாருக்கு தேவை கிடையாது. பணியாரம் குத்தி ஏமாத்துறியா? வேணா வா, அப்ப நானும் மட்டும் சாப்பிடுவா. எனக்கு கொடுக்க அவங்க வேணா போட்டா. இந்த நீ சாப்பிடுறி. சூப்பர் பணியாரம். உங்க 2 பேருக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல, நம்ம சாப்பிடலாம். நிஜமாவே உங்க 2 பேருக்கு பணியாரம் வேணாமா? வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? அவளுக்கு மட்டும் கொடுப்பியா? எடுத்துருவா எனக்கு. பெரிய பொண்ணு பத்தி எனக்கு தெரியாதா? சாப்பாடுனா முதல்ல லட்சவா. இப்போ சும்மா கிண்டல் பண்ற வெள்ள வச்சுக்காத. நான் கோவத்துல இருக்கேன். என்னது கோவத்துல இருக்கியா? அது எப்படில இருந்த? நான் ரொம்ப நேரமா கோவத்துல தான் இருக்கேன். சிரிப்பா வருது உன்னை பார்க்கும்போது. நான் கோவமா இருக்கேன்னு சொல்றேன், என்ன பார்த்தா சிரிப்பா வருதுன்னு சொல்றேன். நான் இங்க காமெடியா பண்ணிருக்கேன். பாருடி அவ எப்படி பேசுறா. இந்த மாதிரி நீ என்ன ஏமாத்துற வேலை வச்சுக்காத. கேட்கற கேள்வி பதில் சொல்லு. கம்மல் வாங்கினே என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட காட்டவே இல்லை. நீ என்ன நினைச்சிருக்க மனசுல? எனக்கு தெரியாம இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கா? இரு காட்டுறேன். நீ இப்ப காட்டி என்ன பிரயோஜனம்? வாங்கணும்னு வந்தாலும் புதுசுல காமிச்சிருக்கணும்ல, இல்லை என்ன கூட்டு போய் வாங்கியிருக்கணும்ல. எனக்கு தெரியாம திருவிழமா நான் என் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்கும் போது நைஸா போய் வாங்கியிருக்கேன். அதுவும் நான் ஊர்ல இருந்து வந்தவொடனே எனக்கு சொல்ல கூட இல்லை. இல்லையா சொல்லலாம் பார்த்தேன். நீ 2 நாள் கழிச்சு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். எப்படி மறப்பாது? நான் ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். சஞ்சிக்கு ஏதோ ஒரு கம்மலோ, ஒரு செயினோ, ஒரு கொலுசோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். நான் தூக்கி கூட என்னோட காமிக்க மாட்டேன். இங்கே பார்க்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே நான் கூட்டிட்டு போவேன் கடைக்கு. செலக்ட் பண்ணி கொடு எனக்கு நல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ நான் என்ன திருடுதனமா போயிட்டு வந்துருக்கிறேன். திருடுதனமா சொல்லாதடி. அப்படிதான் சொல்லுவேன். உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். கம்மியா இருக்கு. எவ எப்படி அடிச்சு பறந்து தான் நமக்கு என்ன வந்தது? நம்ம சாப்பிட ஒரு மாதிரி எப்படி சாப்பிட்டு நிற்கு பாரு. இந்த பொறுப்பு தாரால ருசிச்சு சாப்பிட பிறந்தது. திங்கத்துக்கு தாண்டி பிறந்திருக்கு இந்த பொறுப்பே. ஆமா, வேற எதுக்கு பிறந்திருக்குதா? சி, உன்னெல்லாம் வச்சு நீ எப்படி தான் குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியல. ஏன் உன்னைய வச்சு குடும்பம் நடத்தும் போது என்ன வச்சு குடும்பம் நடத்த மாட்டாங்களா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. ஆமா, நீ என்ன மாதிரி கிடையாது. என்ன ஒரு மோசமான ஆளு. இதுங்க வேற இம்சை பண்ணிக்கின்னு சும்மா இருங்க 2 பேரும். ஏக்கா, எனக்கு பணியாரம் எடுத்து வசிக்கணுமா? ஏன் இப்பதான் வேணாம் சொன்ன? என் வாய் வேணும் இன்னுமே வேணாம். உனக்கு என்ன வந்தது? ஓ லூசா. ஓய்துறாடி. ஏண்டி இங்க நான் சண்டை போட்டுக்கறேனே. நான் மட்டும் என்ன பண்ணிருக்கேன்? நானும் சண்டை தான் போட்டுருக்கேன். பணியாரம் கேட்டுக்க நீ. இங்க பாரு, என் பக்கத்துல உட்காந்து ஒரு தின்னு கிடக்குது. நான் தின்னக்கூடாதா? உங்களுக்கு என்ன கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதே வாண்டை எடுத்து வந்து கொடுக்கும்போது வேணாம்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவ தின்றா கதை பேசுறது. எவன் எக்கடி கெட்டு போனாலும் உனக்கு தின்றது தான் முக்கியம் இல்ல? ஆமா. பாரு இந்த மாடு எப்படி சொல்லுது பாரு. மாடிக்கு சொல்ற வேலை வச்சிங்க அவ்வளவுதான் உனக்கு. அப்படிதான் சொல்லுவேன். இந்த சுடு புடி. இங்க எடுத்துன்னு அங்க இருந்து புடினா என்னது இது? கார சட்னி வச்சிருக்க? தேங்காய் சட்னி அரைக்கல? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல இவன் நேரம் எதுவும் வேணாம் சொல்லியிருந்தேன். இப்போ தக்காளி சட்னி வேணுமா? தக்காளி சட்னி கேட்டேன், தேங்காய் சட்னி கேட்டேன். வாட்டம் தான் சாப்பிட்றதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வாட்டமா சாப்பிட வேண்டியது தானே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. தேங்காய் சட்னி அரைக்கடி. தேங்காய் விற்கிற வேலைக்கு எங்க தேங்காய் சட்னி அரைக்கிறது? சாப்பிடு.
தக்காளி சட்னி தான் வச்சிருக்கேன். அதுவும் கார சட்னி நல்லா சூப்பரா இருக்கு பாரு. வாசனைலாம் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பாரு, இன்னும் சூப்பரா இருக்கே. இப்போ உங்ககிட்ட நான் பேசல, நீ என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ, அடி தான் வாங்குவேன். ஏன் வாய் நான் பேசுறேன், உனக்கு தான் இருந்தது அடிப்படா அடிப்பாங்களா? சரி அதை விடுங்க. இன்னைக்கு காய்கறி வியாபாரம் எப்படி போச்சு? நல்லா சூப்பரா போச்சுடி. ஆமா நல்லா சூப்பரா வியாபாரம் போச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு ட்ரீட் கேட்டிருந்தீங்களா, அந்த பணிக்கார கொடுத்து ட்ரீட் வச்சிருக்கேன். எது பண்ணிக்காரன் தான் ட்ரீட்டா? நல்ல வேலை புளி சாதத்தை கொடுத்து அதான் ட்ரீட்னு சொல்லாமல் போனியா? என்ன போய் சண்டை கொடுத்தாங்களா? அதே ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு பார்சல் கட்டி தானே போனேன். ஆமா நான் மட்டும் தான் சாப்பிட்டு பார்சல் கட்டி அப்படியே வந்து பார்த்து வச்சு போய் நீ இந்த வீட்டுக்கு பார்சல் கட்டி போனேன். ஆமாம், என் மாமியார் வைக்கிற காரக்குழம்பு விட புளி சாதமே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் எடுத்துன்னு போனேன். எக்கா சொல்ல வந்துட்டேன், நீ கொடுத்த புளி சாதம் சூப்பராக இருந்தது. எங்கள் மாமியார் என் வீட்டுக்காரர் எல்லாருமே சாப்பிட்டாங்க தெரியுமா? அதை நானே கொஞ்சம் தண்ணி கொடுத்தாச்சேன், ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கொடுத்தாச்சேன். அவங்களுக்குலாம் வேணும் சொல்லி நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸில் கொடுத்தாச்சிருப்பல. போதும் போதும், அவங்களாம் நம்மள மாதிரி நிறைய சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுக்கினாங்க. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சமைச்ச எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதான் நான் சொன்னேன், கோமதி அக்கா வேணும் நம்ம வீட்டில் சமைக்க ஆள் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அடிப்பாவி, என் வீட்டு வேலையை செய்ய முடியல, உங்க வீட்டில் சமைச்சு தரணும்னே. காசு கொடுத்துருவாங்கக்கா. உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் சொல்லு. ஏன்னா எங்கள் வீட்டில் காசுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அதெல்லாம் நல்லா எங்கள் வீட்டுக்கார சம்பாதிக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து சமைக்கிறது தான் எங்கள் மாமியார் சமைக்கிறது நல்லாவே இருக்க மாட்டேங்குது. எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. என் வீட்டுக்கார பாவம் அவர் காப்பி கூட போட தெரியாது. நல்ல சாப்பாடுக்கு நாங்கள் எங்கே போகிறது? நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சா நாங்கள் ஹோட்டலில் தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம். ஆனால் நீ சூப்பராக சமைக்கிறல்ல, நீ வேணா எங்கள் வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்துருப்பேன். அம்மா எங்கடி என் வீட்லேயே வேலை எனக்கு சரியா இருக்குது. சமைச்சு கொடுக்குறது ஒரு வேலை தான், வந்து சமைச்சு கொடுத்தா நல்ல சம்பளம் கொடுப்பீங்க. அது ஒரு நாள் 2 நாளைக்கு என்னாலும் பரவாயில்ல, தினமும் செஞ்சு தரணுமே. இல்லை இதுக்கு 2த்தையும் வச்சுக்கின்னு நான் இங்கே வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன். அதுவும் வாஸ்தவம் தான். வீட்லேயும் உனக்கு வேலை சரியா இருக்குது. பார்த்தது இப்போ காய்கறி பிஸ்னஸ் வேறு பண்ணுறீங்க. பேசாம நான் வேணா சமைச்சு கொடுக்கணுமா வந்தேன்? ஏன்டி உனக்கு இந்த வேலை? என் மாமியார் இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதை இப்பயே போட்டு தள்ளுன்னு பார்க்குறியா? ஏண்டி நானே அவ்வளோ மோசமாக சமைக்கிறேன்? அடிப்பாவி, எப்படி தான் வாய்க்கு சமை இப்படிலாம் பேசுகிறேன் நீ? அவனுக்கு முதல்ல ஒரு காஃபி தண்ணி போட தெரியுமா? ஒரு தக்காளி தொக்கு வைக்க தெரியுமா? சாதத்தை ஒழுங்காக வடிக்க தெரியுமா? நீ வந்து என் வீட்டில் சமைச்சு போறியா? என் மாமியார் சூப்பராக செய்யும், ஒன்றும் தேவையில்லையம்மா. சமைச்சு போட்டு எல்லாரையும் போட்டு தரலான்னு பார்க்குறா பொழுது. நீலாம் வந்து ஃப்ரீயாக சமைச்சு தரேன் சொன்னா கூட வேணாண்டியம்மா. ஏன்டி அப்படி சொல்கிறேன்? நான் நல்லா தானே சமைப்பேன். சரி, உன் மாமியார் ஊருக்கு போச்சு, எப்போ வருவாங்களா? அது பேசுகிற பேச்சு கேட்டா இப்போதைக்கு வராது போல இருக்குது. பொண்ணு வீட்டில் தான் இருக்கும் போல இருக்குது. பயப்படுறீங்க வரணும்னால. அது எப்படி தைரியமாக வரும் சொல்ல? நீ பண்ணி வச்சுக்கிற வேலைக்கே நான் என்ன பண்ணேன் மாமியாரா? என் மாமியார் பா உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஒன்று நான் சமைச்சு கொடுத்தேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஓடி போனால்தான் தான் இன்னும் வரல. பார்த்துக்கோ, நீ சமைச்சதை ஒரு வேலை சாப்பிட்ருக்காங்க, அதோட பயந்து ஓடி போனாலும் தான் பொண்ணு வீட்டுக்கு இன்னும் திரும்பி இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு இருக்கிறாங்க. இதில் வேற நீ வேற எங்கள் வீட்டில் வேற வந்து சமைச்சு தரேன்னு சொல்கிற. அப்படி ஏன்டி சமைச்சேன்? மாமியாரே பயந்து ஊரை விட்டு ஓடி போகிற அளவுக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து மாவு பாக்கெட் வாங்கி வந்து தேங்காய் சட்னி அரைச்சி தாளிச்சு கொடுத்தேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பயந்து போய் ஓடி போச்சு ஊருக்கு. இல்லையா ஒரு இட்லிக்கா ஒரு சட்டிக்கு மட்டும் பயந்து போயிட்டாங்க உங்க மாமியாரே? ஆமாக்கா, சட்டி தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் சொல்லிட்டு நம்ம தலையில் தடவை எண்ணெய் ஆராயில் அது கொஞ்சம் ஊற்றி தாளிச்சு கொடுத்தேன். அது என்னமோ வாயில் வச்சது ஒரே கசப்பா. சட்டி எண்ணெய் விஷம் கலந்துட்டியா சொல்லிட்டு பயந்து போச்சுக்காது. எவனா தலைக்கு தடவை எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவானா? ஏன் தேங்காய் எண்ணெய் தானே அதுவும் தேங்காய் எண்ணெய் சமைப்பாங்கல்ல, அது மாதிரி நான் ஊற்றி தாளிச்சு கொடுத்தேன். ஏண்டி அந்த பாட்டிலே போட்டுக்கண்டி எடிபிள் நான் எடிபிள்னு. புரியுதா? எடிபிள்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், நான் எடிபிள்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தலையில் தடவை ஹேர் ஆயிலாம் வந்து அதில் கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ மிக்ஸ் பண்ணி அது வச்சிருப்பாங்க. சாதாரண தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தியா, வெறும் தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம சமைக்க யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஹேர் ஆயிலாம் சமைக்க யூஸ் பண்ண செத்து தடி போவாங்க. அதான் பழகுது. என் மாமியார் வந்து விஷங்களுக்கு வச்சா கத்திட்டு ஊராமல் கத்திட்டு ஊருக்கு போனால் தான் 3 மாதம் ஆகுது. ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்குது. அது எப்படி ஃபோன் எடுக்கும் நீ பண்ண வேலைக்கே? இந்த லட்சத்தில் சமைச்சிட்டே எங்கள் வீட்டில் வர வந்து சமைச்சு கொடுக்குறியா நீ? என் மாமியார் போட்டு சொல்கிறதுக்கு எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மாமியார் தான். மீதி பேருக்கு 10 மாமியார் இருக்குது. ஏன்டி உனக்கு இந்த வேலை? எதுக்கு ஹேர் ஆயில் போட்டு தாளிச்சு கொடுத்தா? விடுங்க அதே பேசி இருக்காதீங்க. இதெல்லாம் உனக்கு கச்சிச்சுன்னா அதே வச்சு ஓட்டுவீங்க. என் மாமியாருக்கு எப்படி நான் கூட்டு வந்து அதுக்கு ஐடியா கொடுங்க. என்ன திறம் பண்ணுறேன்? உங்கள் மாமியார் கிட்ட போயிட்டு காலில் விழுந்து இனிமேல் நான் சமையல் பக்கமே போக மாட்டேன், சமையல் ரூம் பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், இனிமேல் நீங்களே சமைங்க, நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானா வருவாங்க பாரு ஊர்லேருந்து. அப்படியா சொல்கிறீங்க? என் சமையலுக்கு பயந்து போனாலும் அப்போ நான் அப்படி சொன்னால் வந்துருமா? ஆமாம் வந்துடுவாங்க கண்டிப்பாக. சரி சாப்பிட்டு நேரம் என் மாமியார் பார்க்க தாத்தா வீட்டுக்கு போகிறேன். போய் என் மாமியாரோட தான் வரப்போகிறேன். எம்மா வீட்டு வேலை செஞ்சு என்னால் முடியலப்பா, குறுக்கெல்லாம் கொஞ்சம் போச்சு. சாமான் தொலைக்கத்தா, துணி துவைக்கத்தா, சோத்தா கத்தா. என் வீட்டுக்கார் வேற வந்து நீ சமைச்சா தானே நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் சமைச்சா அவர் எத்தனை முடியாது, சாப்பிட முடியாது. அவர் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்காரு 3 மாசமா. நான் சமைக்கிறத நான் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கேன் வீட்டில். பசங்களுக்குலாம் கூட அவர் ஹோட்டலே வாங்கி கொடுத்துறாரு. மனுஷன் உசாராக இருக்காரு. நான் சமைக்கிறதே நான் சாப்பிட்ணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போர் அடிக்குது. யாரும் சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுங்களா இருக்கும். சரி முதல்ல என் மாமியார் போய் நான் ஊர்லேருந்து கூட்டு வரேன். வீட்டுக்காரர் எப்படி நீ சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு? எல்லாம் என்ன ஏமாத்தத்துக்கு தான். அந்த மனுஷன் சாப்பிட்டா நான் சமைக்கிறது, நான் தானே சாப்பிட்றேன். சரி இந்த விஷயத்தில் நான் உன் விஷயத்தை விட்டுட்டு பாரு. கம்மல் வாங்க ஒரு வார்த்தை சொன்னியா? அச்சோ திரும்ப ஆரம்பிச்சிங்கனாலே இவளுக்கு பணியார் இருக்காது கொடுத்து வாய முன்னும். பரவாயில்ல, பணியார நெய்யிலேயே சுட்டுருக்கா போல இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது நெய். எங்கள் அண்ணன் வந்தார்ல பத்தியடா, அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார் வீட்டிலேருந்து நெய். எங்கள் அம்மா கொடுத்து அமிச்சாங்களா பசங்க நெய் நல்லா வாசனையாக இருக்குல்ல, அதை ஊற்றி தான் செஞ்சுக்கிறா போல இருக்குது. எனக்கு பாதி நெய் தரணும், என்ன தரவே இல்லை. என் பங்கு சேர்த்து ஊற்றியே பணியார் சுட்டுனுக்கிறா போல இருக்குது. எங்கள் அண்ணன் ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுத்தா பாதி பொருள் எனக்கு கொடுக்கணும்னு அறிவே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கூட பணியார் சுட்டு பண்ண வாட்டமா. இதுக்கு தான் ஒரு பழமை சொல்லுவாங்க, அண்டை விட்டு நெய்யா என் பொண்டாட்டி கையான்னு. அப்படின்னா இது காசு கொடுத்து நெய் வாங்கியிருந்தா ஒரே ஒரு சுட்டு தான் ஊற்றிருக்கோம். எங்கள் அண்ணன் ஃப்ரீயாக எடுத்து வந்து கொடுத்தது, அதை என் பங்கம் சேர்ந்துருக்கிறதுனால ஊற்றி வளாவி இருக்கிறா போல இருக்குது பணியார் சுடுறதுக்கு. அதுக்கு தான் அந்த பழமொழி.
நல்ல பழமொழி சொன்னப்போ. ஏக்கா காய்கறி வைக்க ஸ்கூல் வாசல்ல அதே மாதிரி இந்த படிக்காரம் வடை சமோசா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி கூட பண்ணாங்க நல்லா கொடுங்க ஸ்கூல்ல. ஸ்கூலுக்கு வர பேரண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஒன்றாண்டி அதுக்கு ஆள் நிறைய வேணும். இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு நானும் என் மாமியார் எங்கள் அக்கா 3 பேரும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னும் வடை பஜ்ஜி போண்டெல்லாம் போனோன்னா எனக்கு ஆள் வேணும்படி நான் எங்கிட்ட போகிறது. நீ ஆள் வேணும் எக்கா கவலைப்படுற? நாங்கள் தான் இருக்கிறோமே, சும்மா தானே சுற்றி வந்துன்னு இருக்கோம். எங்களுக்கும் ஒரு சம்பளத்தை கூட நாங்களும் வேலை செய்கிறோம். கோமதி கதை நல்லா சூப்பராக சமைக்குதுல, அது பஜ்ஜி போண்டெல்லாம் போட்டு தரோம், நாங்கள் விற்கிறோம். அப்படி நாங்களும் ஒரு 4 நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்கோம். சம்பளத்துக்கு சம்பளமாச்சு பஜ்ஜி ஆகும்ல எங்களுக்கு. ஓ நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்றதுக்காக தான் இப்போ நான் கடை வைக்கணுமா? அப்படின்னு இல்லை, பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கலாம்